ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். இன்னத்த ஸ்பெஷல் ரெசிபி குருமா. இது வந்து சாப்பாட்டுக்கும் எடுத்துக்கலாம், சாதத்துக்கும் கொடுத்தையும் சாப்பிடலாம், பூரி சப்பாத்தி நான் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம். அதுக்கு தேவையானது வெங்காயம், உருளைக்கிழங்கு, தக்காளி, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய். இதுக்கு வந்து நான் 5 பச்சை மிளகாய் எடுத்துட்டு இருக்கேன். அதில் எல்லாம் நீளமாக கட் பண்ணறேன். 2 பச்சை மிளகாய் வதக்கறதுக்கு போடுவேன். மீதி 3 பச்சை மிளகாய் அரைக்கிறதுக்கு எடுத்துக்க போறேன். நமக்கு எவ்வளவு தேவை அதுக்கு அனுசரிச்சு எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நீளமா கட் பண்ணறேன். இப்ப அடுத்தது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு நீளமா 2 தக்காளி எடுத்துட்டு இருக்கேன். 2 தக்காளி வந்து நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த 5 பச்சை மிளகாயில 2 பச்சை மிளகாய் வதக்கிறதுக்கு, 3 பச்சை மிளகாய் மசாலா அரைக்கிறதுக்கு அதுல போட போறேன். தக்காளியும் நல்லா பொடியா கட் பண்ணாரு. எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு. தக்காளியில மீடியம் சைஸ் 2 தக்காளி. இனிதான் மீடியம் சைஸ் வெங்காயம், அது ஒரு 3 அண்ணா எடுத்துட்டு இருக்கேன். அதையும் அது மாதிரி தொலியெல்லாம் எடுத்து நல்லா கழுகி அதையும் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இனிப்பு அதுக்கு அடுத்தது சோம்பு, 1 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கிறேன். பூண்டு எடுத்து வச்சு வேணாம், ஒரு 4-5 பூண்டை வதக்கிறதுக்கு பொடியும், 4 பூண்டு அரைக்கிறதுக்கு பொடியும், ஒரு துண்டு இஞ்சி அதையும் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு 1 மூடி தேங்காய் அதையும் துருவி வச்சிருக்கேன். அதுக்கு ஒரு 3 பட்டை, ஒரு 6-7 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சம் 2 ஸ்பூன் இருக்கு பெரிய ஸ்பூனா போட்டுக்கடலை எல்லாம் அரைக்கிறதுக்கு. 2 உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு 2 வேக வச்சு உரிச்சு வச்சிருக்கேன். இனிப்ப நான் அடுத்து அடுப்பு சட்டி வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். அதுல வந்து அந்த பட்டையை வந்து சூடாக்கி எடுத்துறேன். அப்ப அரைக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கு. நான் அதுல அரைக்கிறதுக்கு போட போறேன். மசாலா அரைப்பேன் இல்லையா, அது கூடத்துல சேர்த்து அரைக்க போறேன். 2 ஏலக்காயும் அந்த பட்டையும் எண்ணெயில விட்டு நல்லா சூடாக்கி எடுக்கிறேன். அப்ப அது கொடுத்துட்டு நல்லா பொடிஞ்சு அரைச்சி விடும். அதுக்காக நல்லா வர விட்டாச்சு. அதை எடுத்து நான் ஜார்ல போடுறேன். மீதி பொருளும் எல்லாம் போட்டு அரைக்கும் போது அதையும் சேர்ந்து அரைச்சுடலாம். இப்போ அதுல மிக்சி ஜார்ல போட்டிருக்கேன். அந்த பட்டையும் ஏலக்காயும் 2 ஸ்பூன் கூட எண்ணெய் விடுறேன். அதுல வந்து அந்த 2 பிரிஞ்சி இலை வச்சிருக்கேன் இல்லையா, அதை கட் பண்ணி அதுல போடுறேன். அதுக்கப்புறம் அந்த 1 ஸ்பூன் சோப்பு அதையும் அதுல போடுறேன். நல்லா வரவிட்டு இருக்கு, பொரிஞ்சுட்டு இருக்கு நல்லா எண்ணெயில. ஒரு 5-6 பூண்டு பல் அதையும் போட்டிருக்கேன். அந்த 2 பச்சை மிளகாய் நீளமா கட் பண்ணி அதையும் அதுல போடுறேன். இனிப்போ அது வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், மீடியம் சைஸ் 3 அதையும் அதுல போட்டு நல்லா வதக்கறேன். அடுப்பு வந்து மீடியமா வச்சிருக்கேன். இப்ப அரைக்க போறேன். அது அந்த 1 மூடி தேங்காய் எடுத்துட்டு இருக்கேன், அதையும் அதுல போடுறேன். ஆல்ரெடி நான் இது பட்டையும் ஏலக்காயும் வறுத்து போட்டிருக்கேன் இல்லையா, சூடாக்கிட்டு அதுலயே 1 மூடி தேங்காய் போடுறேன். அந்த கிராம்பு ஒரு 5-6 கிராம்பு போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை அதையும் அதுல போடுறேன். அடுத்தது இஞ்சி அதையும் அதுல போடுறேன். ஒரு 4-5 ஒரு 6 பூண்டு பல் இருக்கு, அதையும் போடுறேன். மீதி இருந்த 3 பச்சை மிளகாய் நீளமா கட் பண்ணி இருந்தேன், அதையும் அதுல போட்டிருக்கேன். இதெல்லாமா சேர்ந்து நம்ம அரைச்சு எடுக்க போறோம். இந்த மிக்சி ஜார்ல போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா ஒரு சுத்தி கொண்டு வந்திருக்கேன். கொஞ்சம் அரைஞ்சோன்னு எடுத்து பார்க்கிறேன். ஒரு சுத்தினே அரைஞ்சோன்னு பார்க்கிறேன். தண்ணி விட்டுல, தண்ணி விடாம ஒரு சுத்தி இருக்கேன். அதுக்கப்புறம் இப்ப கொஞ்சம் தண்ணி ஊத்துறேன். அதுல தண்ணி ஊத்தினதுக்கு அப்புறம் அதை அரைச்சு எடுத்துன்னு வந்தாச்சு. நல்லா அரைஞ்சிருக்கோம், கையால எடுத்து பார்க்கிறேன். நல்லா அரைஞ்சிருக்கு. இங்க
பச்சை பட்டாணி உணங்கினது அது வந்து ஊற வச்சிருக்கேன், 4-5 மணிக்கு நேரம் ஊற வச்சிருக்கேன். அதையும் அதுல எடுத்து போடுறேன், சட்டியில போடுறேன். இந்த வெங்காயம் பட்டாணி எல்லாம் நல்லா வதக்கி இருக்கு. பச்சை பட்டாணியா இருந்தா பரவாயில்ல, இது காஞ்ச பட்டாணி, அதனால 4-5 மணிக்கு நேரம் ஊற வச்சுட்டு அதுல போட்டிருக்கேன். அப்பதான் வேகிறதுக்கு சௌகரியமா இருக்கு, சீக்கிரம் வேகு. இந்த அரைச்சி வச்ச மசாலாவை அதுல ஒரு பாத்திரத்துல விட்டுருக்கேன். நான் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கசகசா வச்சிருக்கேன், அதை அதுல போட மறந்து விட்டேன். அப்போ மறுபடியும் அதை மிக்சி ஜார்ல போட்டு அதையும் இன்னும் அரைச்சி எடுக்கிறேன். இந்த மசாலா தேங்காய் எல்லாம் போடுறோம், அதுலயே போட்டிருக்கணும், நான் போட மறந்ததுனால இப்போ மறுபடியும் ஜார்ல போட்டு அரைச்சி அதில் மிக்ஸ் பண்ணி வச்சேன். இப்போ அந்த தக்காளியும் போட்டு வதக்குறேன். மீடியம் சைஸ் 2 தக்காளி. பட்டாணா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு போரும். அந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு ஊற வச்சேன், 4-5 மணிக்கு ஊறதுக்கு அப்புறம் அதில் போட்டுருக்கேன். அது கொஞ்சம் மஞ்சள் தூள் அதையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது வேக விட போறேன், கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்க போறேன். வதங்கி கொஞ்சம் தண்ணி ஊற்றினோன்னு வந்தோடனே அந்த பட்டாணா நல்லா வந்து விடும். இப்போ கொஞ்சம் உப்பு போடுறேன், அதுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன், 2 ஸ்பூன். அதையும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்குறேன். இப்போ அதில் தண்ணி ஊற்றுறேன், 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். அதில் 1 ஊற்றிருக்கேன், 2வது டம்ளர். எல்லாத்தையும் நல்லா கரண்டியெல்லாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன். தட்டை போட்டு மூடி வைக்கிறேன், சீக்கிரம் கொதிக்கும். அதுக்காக அடுப்பு மீடியமா வச்சிருக்கேன். இப்போ எடுத்து பார்க்கிறேன், ஒரு 5-10 நிமிஷம் கழிச்சு பார்க்கிறேன், நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. பட்டாணா எடுத்து பார்த்தேன், நல்லா வந்தாச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்கு 2 பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு உரிச்சு வச்சிருக்கேன் இல்லையா, அதை பீஸ் ஆக்கி அதில் போட்டிருக்கேன். அதை கத்தியால கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். சின்ன சின்ன பீஸ் ஆகிட்டு கட் பண்ணிட்டு அதில் போட்டிருக்கேன். அதையும் நல்லா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணறேன். நல்லா கரண்டியால இலக்கி கொடுக்குறேன். அதுலேயும் உப்பு காரம் எல்லாம் பிடிக்கணும். அப்புறம் அந்த அரைச்சி வச்சிருக்கேன், நான் நல்லா கொதிச்சாச்சு. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் இந்த அரைச்சி வச்ச மசாலா இருக்கு இல்லையா, தேங்காய், பொட்டுக்கடலை, பட்டை, ஏலக்காய், கசகசா, பூண்டு, இஞ்சி எல்லாம் அரைச்சி வச்சிருக்கோமே, அந்த மசாலாவை அதில் விடுறேன். அதில் விட்டு நான் இலக்கி கொடுக்குறேன். கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் அதில் விடுறேன். நேரமாக கொஞ்சம் கெட்டி ஆயிடும். அதெல்லாம் எப்படி இருக்கிறதுல அப்படிதான் நல்லா கெட்டி ஆயிடும். ஆறினோடனே கொஞ்சம் கூட கெட்டி ஆயிடும். ரொம்ப கெட்டியா இருந்தா கொஞ்சம் கூட தண்ணி ஊத்திக்கலாம், ஏன்னா அந்த உருளைக்கிழங்குறதுனால கொழுப்பு கூடும். நல்லா கொதிச்சாச்சுதான். கொத்தமல்லி தலை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அதை நல்லா பொடியா கட் பண்ணிட்டு அதுல போட்டிருக்கேன். நல்லா அதை எல்லாத்தையும் நல்லா விளக்கி கொடுக்கறேன். நல்லா கொதிச்சாச்சுதான். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சுன்னா நல்லா அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. தவத்தில் எப்படி இருக்கு குருமா ரெடி ஆயாச்சு. சப்பாத்தி, நான், பூரி எல்லாத்தையும் தொட்டு சாப்பிடலாம். அவ்வளோ நல்லா டேஸ்டியாக நல்லா இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கும் நல்லா இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி அத்தனை பேருக்கும் தேங்க்யூ. இனி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.